ஹலோ மக்களே 715வது எபிசோட்ல போயிடலாம். போன எபிசோட்ல ட்ரஃபலகர் லாவுக்கும் டொஃப்ளமிங்கிறதுக்கும் வேற லெவலில் சண்டை போய்கிட்டு இருக்கு. பார்த்தா ட்ரஃபலகர் லாவை அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சிட்டான். இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா நம்ம லூஃபி குரூல இருக்க எல்லாருமே ஜெயிச்சுக்கிட்டே வராங்க. ஒருத்தனே தோக்கடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரின்சஸ் மேன்சரியை ஜியோலா லாக் பண்றா. உன்னை அடி நடிச்சு உன்னோட கண்ணீரை வச்சு என்னோட எக்ஸிக்யூட் அப்படின்னு திரும்பி வர வைக்க போறேன்னு சொல்லிட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கா. ஆனா அதுக்குள்ள நம்ம லியோ எல்லாரும் ஒன்னா வச்சு தச்சு ஜியோலா கதையை முடிச்சு வீசிட்டு போய்கிட்டே இருக்கான். பேச்சு ஒர்க்குன்னு சொல்றான் அவன். ஒருவேளை பிரின்சஸ் மேன்சரியும் காப்பாத்துறான். அதுக்கப்புறம் கட் பண்ணி லூஃபியும் பெல்லமி தான் காட்டுறாங்க. ஸ்ப்ரிங் ஹாப்பரை போட்டுட்டு பாஞ்சு லூஃபி அடின்னு அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான் ஒருத்தனையும். அவன் ஸ்டாப்பே ஆக மாட்டேக்கான். நான் கடைசி வர துரோகமே பண்ண மாட்டேன், நான் யாருன்னு காட்டுவேன்னு சொல்லிட்டு பெல்லமி பாஞ்சு பறந்து வந்துகிட்டே இருக்கான். டே உன்னோட உயிரை தாண்டா நீ ரொம்ப பவர் ரொம்ப யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, இது தேவையில்லாத விஷயம் சொல்லிட்டு லூஃபி சொல்ல அவன் கேட்கவே மாட்டேக்கான். ஸ்ப்ரிங் ஹாப்பரை போட்டு ஆர்னமெண்ட் ஹார்ட்னிங்க போட்டுட்டு அடின்னு அடிக்கிறான் நம்ம லூஃபியை வச்சு. ஆனா அவன் பேச்ச கேட்கவே மாட்டேக்கான். அதுக்கப்புறம் கட் பண்ணி லியோ தான் கட்டுறாங்க. இனிமேல் நமக்கு ஸ்டே பண்ணக்கூடாது, வியோல சமமா மத்தவங்க வெயிட் பண்றாங்க, வாங்க நம்ம கிளம்புவோம்னு சொல்றான் லியோ ஒரு பக்கம். லியோன்னு சொல்லிட்டு பிரின்சஸ் மேன்சரி என்ஜாய் பண்றா. என் கால் அடிபட்டு இருக்கு, என்னை நீ தூக்கிட்டு போக முடியுமான்னு சொல்லிட்டு பிரின்சஸ் மேன்சரி கட்டுக்கிட்டு இருக்கா. உன் கையால தூக்கிட்டு போன்னு சொல்றா. ஒன்னு லியோ அமைதியா இருந்தவன் அப்படியே டென்ஷன் ஆகுறான். அப்படிலாம் செய்ய முடியாது, நீ ஒண்ணு குழந்தை மாதிரி நடிக்காத, உன்னோட அடிக்கு நீனே உன்னோட ஹீல் பண்ணி நீ சரி பண்ணிக்கிட முடியும், உன்னையெல்லாம் நான் தூக்கிட்டு போக முடியாதுன்னு சொல்றான். அது மாதிரி நம்ம குரூப்ல நல்லா ஓடுற பொண்ணு நீ உன்னால ஓட முடியாதான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காம. டேய் உன்னோட பேச்செல்லாம் கேட்க முடியாது, நான் இங்கே தான்டா உட்கார போறேன்னு சொல்லிட்டு சடனா பிரின்சஸ் மேன்சரி உட்காந்துட்டா. நீ ரொம்ப செல்ஃபிஷா இருக்க, ஏன் அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு லியோவா கத்திக்கிட்டு இருக்கான். அவன் பார்த்தா கபுசான் பார்த்துக்கிட்டு இவங்களுக்கு இதே வேலையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நின்னுக்கிட்டு இருக்காரு. நான் எங்கே வர போறதுன்னு சொல்லிட்டு பிரின்சஸ் மேன்சரி அப்படியே உட்காந்துருக்கான். நான் யார்ட்டே ஹெல்ப் கேட்கலன்னு சொல்றாவா. உன்னை விட்டுட்டு என்னால இங்க போக முடியும் நினைக்கிறேன்னு சொல்லி லியோ கட்டிக்கிட்டு இருக்கான். ஆமான்னு சொல்றாவா. சடனா கபுசான் தலையிலே ஒரு போடு போடுறான். டேய் சீக்கிரம் அவளை தூக்கிட்டுடா, நம்ம இங்க இருந்து கிளம்புறன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சடனா என்னன்னு பார்த்தா முதுகு மேல தூக்கிக்கிட்டு வேகமா ஓடிக்கிட்டு இருக்கான். அவன் நீ ரொம்ப மோசமான பிரின்சஸா இருக்குன்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே போறான் லியோ. பார்த்தா லியோ நேசிச்சுக்கிட்டு இருக்கா. லியோட முதுகுல இருக்கு ரொம்ப நல்ல மென்மையா இருக்குன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காவா. நம்ம பிரின்சஸ் எல்லார்ட்டையும் ரொம்ப மென்மையா நடந்துக்கிடுவாங்க, ஆனா இவன்ட்ட மட்டும் தான் நடந்துக்கிட மாட்டுக்காங்க, அது இவனுக்கு புரிய மாட்டேங்குன்னு சொல்லிட்டு கபுசான் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் லியோ தூக்கிட்டு ஜெட் வேகத்துல ஓடிக்கிட்டு இருக்கான். டே பிரின்சஸ் மேன்சரியை தூக்கிட்டு போறானுடா, வாங்கடா லாக் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்கானுங்க. எப்படிடா எல்லாரும் இங்க இருந்து போய்கிட்டு இருப்பாங்க, எங்க மாஸ்டர் இங்க என்ன நடக்குன்னு தெரியுதான்னு சொல்லிட்டு ஜியோலாவா பாத்துக்கிட்டே இருக்கா. சடனா அப்படியே அங்க இருந்து நீந்தி வந்துகிட்டே இருக்கா. இந்த மேன்சரியோட டெக்னிக் நம்மளோட அல்டிமேட் பிளான்ல இருக்கு. இவளோட எபிலிட்டி யூஸ் பண்ணி இவ உயிரே போனாலும் இவளோட எபிலிட்டி யூஸ் பண்ணி மக்களை காப்பாற்ற முடியும், இது நம்மளுக்கு தேவை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீந்தி போய்கிட்டே இருக்கா. இவளோட டெக்னிக் நம்ம மாஸ்டர் சொல்லியே தீரன்னு சொல்லிட்டு ஜியோல அப்படி தவண்டு பக்கத்துல வாரா. செனோர் இனிமேல் உன் கையில இருந்தா எல்லாமே இருக்கு, நீ தாண்டா இனிமேல் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு சாஞ்சரிவே செஞ்சுட்டா. செனோர் பிங் நீங்க பாத்து இருந்துக்கோன்னு சொல்லிட்டு பொண்ணுங்கள்லாம் பேசுறாங்க. இங்க என்னன்னு பார்த்தா எல்லாரும் சண்டையும் பின்னாடி ஆரம்பிச்சு முன்னாடி முடிஞ்சிச்சு. இவனுக்கு மட்டும்தான் ஆரம்பத்துல இருந்து இன்ன வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. பிராங்கியும் செனோர் பிங்கும் வேற லெவல்ல சண்டை போடுறானுங்க. இதுல சீரப் பண்றதுக்கு வர ஏகப்பட்ட பேர் சுத்தி இருக்கிறாங்க. சண்டை தான் முடியவே மாட்டுக்கு, ரத்தம் என்னதான் வடிஞ்சாலும் சண்டையை முடியாம பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. அவனுங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. சடனா ரெண்டு பேரும் ஒரு பக்கம் சாஞ்சிட்டாங்க. ஃப்ரால் லண்டன் சொல்லிட்டு டோன்டன் மக்கள் வராங்க. நீங்க இந்த அட்டாக்க டாச் பண்ண வேண்டியதானே, எதுக்குடா ரெண்டு பேரும் மாத்தி வாங்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. டோன்டா மக்கள் நீங்க கொஞ்சம் பின்னாடி தள்ளி இருங்கன்னு சொல்றான் ஃப்ராலாண்டு. அப்புறம் பேசிக்கிட்டே இருக்கிறதுல சடனா எந்திரிச்சு 30 அடி இவன் வாங்கியிருக்கான், 30 அடி அவன் வாங்கியிருக்கான். அதெல்லாம் பத்தி பிராங்கி பேசுறான். டே வேணுக்குன்னு தான் நீங்க ரெண்டு பேரும் மாத்தி அடி வாங்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காம. டே அவன் அடி நான் வாங்கினா ஏன் அடி அவன் வாங்கினான்டா, கடைசி அடி வாங்கிட்டு எவன் நிக்கிறானோ அவன் தாண்டா ஸ்ட்ராங்கஸ்ட் ஆனவன், நான் தாண்டா ஸ்ட்ராங்கஸ்ட் ஆனவன், இப்ப நான் தான் நின்னுக்கிட்டு இருக்கேன்னு சொல்றான். அவன் என்ன நடந்தாலும் இந்த மேட்ச்ல ஜெயிச்சே தீருவேன், இனிமேல் நீங்க யாருமே அடிமையெல்லாம் இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் பிராங்கி. ஃப்ராலண்ட்னு சொல்லிட்டு கத்துறானுங்க. டேய் நான் பார்ல ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதோட நான் ரொம்ப கோவத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு செனோர் பிங்க் திரும்பி எந்திரிச்சு நின்னுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு சண்டையோ முடியவே பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு. இவன் என்னடா வந்துகிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு டோன்டனா மக்கள் பாக்குறாங்க. ஆனா இவனை பக்கத்துல இல்ல, ரெண்டு பேரும் ரொம்ப தூரத்துல நிக்கிறானுங்க. செனோர் பிங்க் எதுக்கு நீங்க ரொம்ப தூரமா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அத நீங்க பாக்க போறீங்க, என்னோட அட்டாக் நீ முழுசா வேக தயாரா இருக்கியடா பிராங்கின்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு வராம பார்த்தா நம்ம பிராங்கிய நீச்சல் அடிச்சுட்டு ஸ்பியரா போட்டுட்டு தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கான். டேய் இந்த சண்டை என்னைக்கு தாண்டா முடிய போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பாக்குறானுங்க. என்னோட என்டையர் பாடி யூஸ் பண்ணி ஃபைனல் அட்டாக் நான் போட போறேன்டா வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு ஜெட்டு வேகத்துல அடிச்சு பறக்கூடுதான். டேய் ஸ்விம் பண்ணிட்டு டவருக்கு டாப்ல தூக்கிட்டு போய்கிட்டே இருக்காம, அப்படி வான தூக்கிட்டு போறான், தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கான். அவன் ரஷ்யன் உன்னை நான் பாத்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்றான். அவன் செனோர் பிங்க் ரஷ்யனா அது யாரான்னு சொல்லிட்டு பிராங்கி கேட்டுக்கிட்டு இருக்கான்.
எனக்கு பையனும் இருக்கான், அவன் பேரு ஜிம்லட்னு சொல்றான். அவன் கிராவிட்டி வந்து எனக்கு கண்ட்ரோல் இல்லனால என்னால பறக்க முடியாதுடா, சைபராக் பிராங்கி இதை வாங்கிக்கோடா, இப்போ நீ ரத்தத்துல சாக போறன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு அழகில தூக்கிட்டு வரான். டே இந்த அட்டாக்கு ஃப்ராலண்ட் மேல விழுந்துச்சுன்னா நம்ம ஃப்ராலண்ட் உயிரோட இருக்க மாட்டான்டா. மியோ மியோ சூப்ளாக்ஸ்னு சொல்லிட்டு பேபி பஸ்டர் சொல்லிட்டு தரை நோக்கி ஒரு போடு போடுறான். பார்த்தா 2 பேர்ல இப்ப எவன் உயிரோட இருப்பானே தெரியாது. அடிச்சு அட்டி வேற லெவலா இருக்கு. அவனை அடிச்சு நொறுக்கிட்டு நீச்சல் அடிச்சுட்டு வெளியே வர ஆரம்பிச்சிட்டான். அவன் பார்த்தா நம்ம பிராங்கி துண்டு துண்டா போய் கிடக்குறான். மேல இருந்து புகை தான் வருதை தவிர அவன் உயிரோட இருக்கானே தெரியல. ஃப்ராலண்ட் சொல்றானுங்க. அவனும் அசால்ட்டா நடந்தங்க இருந்து போய்கிட்டே இருக்கான். ஆனா பிராங்கி விடுவானா, திரும்பி எஞ்சி நின்னுக்கிட்டு இருக்கான். இவன் நீ யாருன்னு காட்டிட்ட, இப்ப என்னோட டேர்ன் அப்பாருன்னு சொல்லிட்டு பிராங்கி எஞ்சி நின்னுக்கிட்டு இருக்கான். சரிடா இந்த வாட்டி நான் தயாரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். எங்க மாஸ்டர் என்னை மன்னிச்சுன்னு சொல்றான். அயன் பாக்ஸிங் சொல்லிட்டு அடி அடி நடிக்கிறான். இவனுக்கு கருணையே காட்ட மாட்டான். இவனோட அட்டாக்க மழை பொழித மாதிரி செய்யறான்டா. ரஷ்யன் ஜிம்லட் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். ரஷ்யன் ஒன்னே நான் என்னைக்கு மீட் பண்ணணும், அது மாதிரி என்னைக்கு உன்னோட சிரிப்பு அடங்குச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பழைய நினைவுகளை ஒரு செகண்ட் யோசிச்சு பார்க்கறான். ரெண்டுமே எனக்கு மழை பெய்த மாதிரி தான் அன்னைக்கு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பழசை யோசிச்சு பார்க்கறான். பார்த்தா அப்ப சினோர் பிங்க் பார்க்க வேற லெவலா இருப்பான். அப்ப சினோர் பிங்க் வந்து தனியா மழையில நின்னுக்கிட்டு இருக்கான். ஒதுங்கி நிக்கும் போது ஒரு பொண்ணு வேகமா ஓடி வாரா. இப்படி ஒரு மழை பெய்யுன்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்றாவா. நீங்க ரொம்ப நினைச்சிட்டீங்க போலுக்கு அப்படின்னு சினோர் பிங்க் கேட்கறான். அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல, எனக்கு மழை பெய்யுது வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. மழை பெய்யுறது உங்களுக்கு பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கேட்கறா. அதுக்கப்புறம் என்ன பார்த்தா 2 பேரும் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டா மாறிட்டாங்க. பைரட்ஸை பத்தி என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு செனர்பிங் கேட்கறான். பைரட்ஸா அவங்கள எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அவங்கள பத்தி நீ என்ன யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. நான் பேங்க்ல வேலை பாக்குறேன்னு சொல்லிட்டான் செனர்பிங்க். அதுக்கப்புறம் 2 பேரும் நேசிச்சு ஒன்னா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரிங் போட்டு நம்ம மேரேஜ் பண்ணிக்கிடுவோம்னு சொல்லிட்டு 2 பேரும் மேரேஜும் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவளை ரொம்ப நேசிச்சு அவளுக்காண்டி சாப்பாடு எல்லாமே ஒண்ணு வாங்கிட்டு வரான். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களுக்கு வந்து குழந்தையும் அவ வயிற்றுல இருக்கு. ரொம்ப குயிட்டா இருக்கு, நம்ம குழந்தைக்கு போட்டுக்கூட சொல்லிட்டு என்ஜாய் பண்ணி பேசிக்கிட்டு நேரத்துல அதுக்கப்புறம் செனர் பிங்க் ஒருத்தனையும் அடிச்சு ஏர்ல பறக்க இருக்கா. இங்கேயே ஒரு பக்கம் அடிச்சு பறக்க விட்டுட்டு ஜெட் வேகத்துல ஓடி வாரான். நான் என் குழந்தைய பார்க்க வந்துட்டேன்னு சொல்லிட்டு வேற லெவலா வாரான். பார்த்தா அவங்களுக்கு குழந்தையும் பிறந்துருச்சு. ஹனி நம்ம குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு ரஷ்யன் கேட்டுக்கிட்டு இருக்கா. கிம்லட்னு சொல்லிட்டு பேரையும் வைக்கிறான். இந்த பேர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சடனா பைரட்டாவும் இருந்துகிட்டான். அதே சமயத்துல ஒரு ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டாவும் நல்லா இருக்கான். அவன் பார்த்தா பேங்க்ல வேலை பார்க்கறன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இன்னும் பைரட் வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவன் குழந்தைய நல்லா என்ஜாய் பண்ணி வளர்க்குறாங்க அவங்க. அதுக்கப்புறம் சடனா ஒரு நாள் வந்து குழந்தை அழ ஆரம்பிக்குது. உங்க அப்பா எங்க போனாரு, கொஞ்சம் நல்ல பையன்ல அழக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கா. பார்த்தா அவ குழந்தைய அழுதுகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு நாள் திரும்பி ரிட்டர்ன் வாரான். ரிட்டர்ன் வந்தோடனே நம்ம பையன் இறந்துட்டான்னு சொல்றா. அவ ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம பையன் இறந்துட்டான், நீ என்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம பையனோட டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாயிருச்சு, நீ என்ன பொய் சொல்லிட்டுன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. நான் பேங்க் எல்லாம் கால் பண்ணி கேட்டேன், நீ வந்து எம்ப்ளாயி சொல்லிட்டு பொய் சொன்னது எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு, உண்மையை சொல்லு, இந்த பணத்தெல்லாம் நீ எங்க இருந்து எடுத்துட்டு வந்த, உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காவா. கத்திட்டு ஜெட்டு வேகத்துல ஓடிக்கிட்டே இருக்கா. ரஷ்யன் நிப்பாட்டு ஓடாதன்னு சொல்றான். அவன் சடனா மூஞ்சில அடிச்சுட்டு ஓடிக்கிட்டே இருக்கா. ரஷ்யன் நான் உண்மையை சொல்லாத காரணம் உனக்கு பைரட்னாலே பிடிக்காது, அதனாலதான் நான் சொல்றேன்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சுக்கிட்டு துரத்திக்கிட்டே ஓடி வரான். பார்த்தா ரஷ்யன் ஆளே காணோம். ரஷ்யன் சொல்லிட்டு ஓடி வந்துகிட்டே இருக்கான். சடனா அவன் வீட்டுக்கு போனே அவனுக்கு ஒரு கால் வருது. பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. உங்க ஒய்ஃப் வந்து மழை பெஞ்ச நேரத்துல வந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க. சடனா வந்து மண் சரிவுல வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஆனா இப்ப பரவாயில்ல, அவளங்க வந்து அவ கண்டிஷன் கொஞ்சம் சீரியஸா தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சீரியஸா இருக்கான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. ஆமா அவ அன்கான்சியஸ்னஸ்க்கு போயிட்டா. இப்ப யாரோட நினைவு அவளுக்கு கிடையாதுன்னு சொல்றாங்க. பார்த்தா அப்படியே அன்கான்சியஸ்னஸ்ல அப்படியே உட்கார்ந்துருக்கா. ரஷ்யன் என்னெல்லாம் என்ஜாய் பண்ணி காலகட்டத்தில் இவன் கூட இருந்திருப்பாளோ அதெல்லாம் செனர் பிங்க் யோசிச்சு பார்த்துட்டு அழ ஆரம்பிச்சிட்டான். உன்னை நான் விடக்கூடாது, நான் உன்ட்ட போய் சொல்லிட்டேன் ரஷ்யன் சொல்லிட்டு அப்படியே வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கான். அவன் அந்த நாள்ல இருந்து அவன் ஒய்ஃப் ரொம்ப கேர் எடுத்து பாத்துக்கிட்டு தான் டெய்லி அவளை பாக்குறதுக்காண்டி ரோசா பூலாம் டெய்லி எடுத்துட்டு வந்துகிட்டே இருக்கான். டெய்லி அவ கூட உட்காந்து பேசலாம் ஆரம்பிக்கிறான். ஆனா அவளுக்கு ரெஸ்பான்ஸ் மட்டும் எதுவுமே இல்லவே இல்ல. எத்தனை நாள் போனாலும் அவளுக்கு ரெஸ்பான்ஸ் வரவே மாட்டுக்கு. உன்னோட சிரிப்பை பார்க்கணும் ரஷ்யன், எனக்கு அதுதான் முக்கியம்னு சொல்றான் செனர் பிங்க். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு குட்டி குழந்தை பொம்மை மாதிரி ஒரு பொம்மை இருக்கு. அதெல்லாம் யோசிச்சு பாக்குறான். ரஷ்யன் இங்க பாரு உனக்கடிதான் நான் மாட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குழந்தை இதை மாதிரி தலையில மாட்டிதான். அவன் மாட்டிட்டு அவ பக்கத்துல வந்து நின்னுட்டு இருக்கான். உன்னோட ஸ்மைல நான் பார்க்கணும், ஸ்மைல பார்க்கணும்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து உட்கார்ந்தான். அவன் சடனா அதை தலையில மாட்டினோடனே அதை பார்த்துட்டு அவ அப்படி சிரிக்கிற சின்ன குழந்தை மாதிரி இருக்கணும்னு, உன்னோட சிரிப்பை பார்க்கணும், எனக்கு அதுதான் தேவை ரஷ்யன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை பத்திலாம் இப்ப யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். ரஷ்யன் அப்ப சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்கா. அதோட முடியாத எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை மறந்துங்க. See you, bye.